இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத் 2:15. அவள் கதிர் பொறுக்கிக்கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். ரூத் வேலைக்காரங்களோடு கதிர் சேகரிக்க எழுந்தபோது போவாஸ் வேலைக்காரங்களை பார்த்து ரூத்தை யாரும் ஈனம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறான். அப்படின்னா வேறுபாடு பார்க்காதீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவள் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்து சிறுமைப்பட்டு இருக்கிறா. இந்த நிலைமையில் அவளை யாராச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்கன்னா அவனால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் போவாஸ் இப்படி சொன்னான். ரூத் புத்தகத்தில் பெரும்பாலும் நாம் ரூத்தை பற்றியும் நகோமியும் பற்றியும் தான் நிறைய படிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் இங்கே எல்லாரையும் விட போவாஸ் உயர்ந்தவன், நல்ல எண்ணங்களும் ஒழுக்கமும் உடையவன். சிறுமைப்பட்டவங்களையும் சரி, இல்லை நம்மளை விட வசதிகள் குறைவாக இருக்கிறவங்களையும் சரி, வேறுபாடு காட்டாமல் நம்மளை போல் அவங்களையும் பார்க்கணும். ஏற்றத்தாழ்வு பார்த்து பழகிற மனிதர்கள் உண்மையாக நேசிக்கிற மனிதர்களை சம்பாதிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தவங்களோட இறப்பை நம்ம எடுத்துக்கலாம். நிறைய சொத்து பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் அவங்களோட இறுதி ஊர்வலத்தில் கொஞ்சம் பேர் வாரதும், எதுவுமே சேர்த்து வைக்காத ஒருத்தவங்களோட இறுதி ஊர்வலத்தில் அதிகம் பேர் வாரதையும் நம்ம பார்த்துருப்போம். இதில் யார் உயர்ந்தவங்க? தேவன் மேலும் மேலும் ஒருத்தவங்கள உயர்த்திக்கிட்டே இருக்காங்கன்னா அது அவங்க தேவன் மேலே வச்சுருக்க பக்தி விசுவாசம் மட்டும் இல்லை, பக்தியோடு சேர்ந்து ஏழை மக்களுக்கு இறக்கப்படுறதுனால தான். அதனால தான் இந்த போவாசையும் தேவன் குறைவில்லாமல் உயர்த்திக்கிட்டே இருந்தார். ஆமேன்.